Hello guys, welcome back to Kinemaster Master Class. Kinemaster Master Class எபிசோட் நம்பர் 2ல இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம வீடியோ கைன்மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கைன்மாஸ்டரில் சினிமேட்டிக் வீடியோஸ் எடிட் பண்ணும்போது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா இன்னைக்கு எபிசோட் நம்பர் 2ல தெரிஞ்சுக்க போகிறோம். கைன்மாஸ்டர்னு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படியும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கைன்மாஸ்டர் அப்படின்னு எழுதி காட்டும். அதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா டெலகிராமில் போய்ட்டு ஃபோட்டோகிராஃபி தமிழா அப்படின்னு அடிச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட பேர் வந்துடும். ஸோ அதில் போய் கைன்மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நேற்றைய வீடியோவில் எப்படி கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணுறது, அதில் இருக்க இன்டர்ஃபேஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே தான் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு வரும்போது எப்படி கிளிப்பை ஆட் பண்ணுறது, அப்புறம் எப்படி இதில் டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சொல்லியிருந்தேன், கிளிப்பை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மீடியா அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ மீடியா அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளிப்பை கட் பண்ணுறது, கலர் ஃபில்ட்ரு போடுறது, அதை தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ கிளிப்பை கட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி தள்ளி வச்சோம் அப்படின்னா கிளிப்பை கட் ஆகும். ஆனால் அப்படி கட் பண்ண வேணாம் அப்படின்னு வேறு ஒரு வழி இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பேசிக்கிட்டே இருப்போம், இடையில ஒரு இடத்துல விட்டுரும் அப்படின்னா, இப்போ என்னோடய வீடியோலாம் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த மாதிரி கீழேலாம் பார்த்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நான் பேசுகிற டைம் கரெக்டாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சிசர் ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்க்குற இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சைடில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த கத்திரி இருக்குது பாருங்கள், அந்த கத்திரியை போட்டு விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வருது. ட்ரிம் டு லெஃப்ட் ப்ளே அஹெட், அடுத்து ட்ரிம் டு ரைட், அதாவது ஒன்றுமே இல்லை, ட்ரிம் லெஃப்ட் சைடு பண்ணுமா ரைட் சைடு பண்ணுமா அப்படின்னு கேட்குது. அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. அண்ட் அதவே ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஃப்ரேம் ஆக்கணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடு ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ட்ரிம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு ட்ரிம் ஆயிரும், இங்கேருந்து வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இடையில ஸ்டக் ஆகிட்டிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டக் ஆனதுக்கப்புறம் திரும்ப எங்கே கரெக்டாகி வரீங்களோ அதில் மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு தேவையில்லாத போர்ஷனை அப்படியே செலக்ட் பண்ணி சைடில் டெலீட் பட்டன் வரும், அதை அப்படியே டெலீட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு ஸ்டக்கு வந்துச்சுன்னா அந்த ஸ்டக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல ஃப்ளூவெண்ட்டாக கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ வீடியோ பொறுத்த வரையில் இந்த கட் பண்ணுற ஆப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பு கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை நான் ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு ஆட் பண்ணுறேன். இந்த கிளிப்பு கிராஃபிக்ஸ் அப்படின்னா இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஃபில்டர்ஸ்னால் இது நம்ம ஃபில்டர்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சாம்பிளாக ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். சோஷியல் லைக்ஸ் அப்படின்னு நான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இது கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அப்போ இது ஒரு கிளிப்பு. இந்த கிளிப்புக்கு ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி ஒரு 3D எடிட்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அப்படியே மெதுவாக அப்படி மேலே எழுந்திரிச்சு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது நல்லா இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எஃபெக்ட்ஸ் பற்றி நான் போடும்போது இதை பற்றி சொல்கிறேன். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க கிளிப்பு கிராஃபிக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஸ்டைலு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்பீடு அப்புறம் இதில் மியூட் ஆடியோன்னு கொடுத்துருக்காங்க. மியூட் ஆடியோ கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோட ஆடியோ கட் ஆயிரும். அப்புறம் ரிவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ரிவர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ ரிவர்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் மிரரிங், ரொட்டேட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிருந்து ரொட்டேட் பண்ணுறது அது சொல்ல தேவையில்ல. அப்புறம் இது ஃப்ளிப் பண்ணுறது, இப்படி வெர்டிக்கல் ஹரிசோண்டலில் ஃப்ளிப் பண்ணுறது. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளிப்பை கிளிக் பண்ணக்கப்புறம் கலர் ஃபில்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலர் ஃபில்டர்ஸ்னு வரும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த எப்படி சொல்கிறது ப்ரீமியர் ப்ரோவில் கலர் ஃபில்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஒரு பேசிக்கான ஒரு 5-6 கலர் ஃபில்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் நமக்கு நான் எப்போவும் இன்ஷாட்டில் தான் கலர் கரெக்ஷன் பண்ணுவேன். அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருங்க, டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்டு, சாச்சுரேஷன், விபன்ஸு, கொஞ்சம் பேசிக்கான கொஞ்சம் டெம்பரேச்சரு அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்க EQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவலைசர். ஈக்குவலைசர் எதுக்குன்னா வீடியோட சவுண்ட்ஸ் இப்போ நம்ம சில சவுண்ட்ஸ் எக்கோவில் பேசியிருப்போம், அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா நாய்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் இதில் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதாவது சவுண்டு ஈக்குவலைசர் அதை நீங்கள் இப்படி ப்ளே பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட வீடியோ நல்ல ஒரு குட் குவாலிட்டியான சவுண்டில் எடிட் பண்ண முடியும். நான் எப்போ இதில் பாஸ் பூஸ்டட் தான் கொடுப்பேன்.
அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆப்ஷன் வந்து ஈக்குவலைசர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். வால்யூம் என்வலப் அப்படின்னு இருக்குல்ல, வால்யூம் என்வலப் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு கோட் இருக்குது பாருங்கள். இந்த கோட்டில் வந்து எந்த இடத்துல சவுண்டு கூடுதலாக இருக்கணும், எந்த இடத்துல சவுண்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த வால்யூம் என்வலப் அப்படின்றது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வீடியோலாம் எடிட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீவர்ப் அப்படின்ட்டுருக்கு. இதெல்லாம் வந்து சவுண்டை பற்றினது. ரீவர்ப் அப்படின்னு வரும்போது நம்ம நார்மலாக ஒரு வாய்ஸ் செட் பண்ணுறோம் அப்படின்னா அது பாத்ரூமில் பேசும்போது எப்படி இருக்கும், இல்லைனா வந்து ஒரு குகையிலேருந்து பேசும்போது எப்படி இருக்கும், ஒரு சர்ச்சிலேருந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கிற செட்டப்லாம் வந்து இந்த ஆப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் ஒரு ஃபன்னியான வாய்ஸு, கிட் வாய்ஸு, மேன் வாய்ஸ் அப்படின்னு ரோபோட்டிக் வாய்ஸ் ரோபோட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது. நம்ம வாய்ஸ் அப்படியே மாடுலேஷன் மட்டும் மாற்றி வருது. அதுக்கப்புறம் விஜினிட்டி அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த அவுட்டில் வந்து கருப்பு கலர் வருது. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு இருக்குல்ல, அது கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வீடியோட ஆடியோ வந்து கீழே இந்த இடத்துல வந்துடும். இது ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதை வந்து நான் ஆடியோ எடிட்டிங்கில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒன்று, இப்போ இந்த 3வது வந்து வால்யூம் இருக்குது, அது இந்த வீடியோவோட வால்யூம் வந்து செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அந்த நடுவில் இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், எண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ முடியும் போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மெதுவாக அது இப்படி மூவ் ஆகும், இப்படியே வந்து நம்ம வந்து இப்போ கேமராவில் ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும். இது வந்து வீடியோ எடிட்டிங்க்கான தேவையான ட்ரிக்ஸு, இந்த மூமெண்ட் போட்டு பண்ணுறது. இதுவும் நான் தனியாக வந்து பண்ணுறேன் மூமெண்ட் பற்றி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கிளிக் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து திரும்பியும் நம்ம ஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கிளிப் இதுக்கு மேலே ஓடணும். இப்போ பீரோல் ஷாட் யூடியூபர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து நிறையா பீரோல் ஷாட்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா எடிட் பண்ணும்போது வேறு ஏதாவது சைடில் ஒரு ஃபோட்டோ போடுறது, இல்லைனா வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணி விடுறது, அந்த மாதிரி பண்ணுவேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த லேயர் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து மீடியா அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் பண்ணி இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், ஆனால் இந்த ஃபோட்டோவும் அதே இடத்துல இருக்கும். ஓகேவா? அது ஒன்று. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் கலர் அங்கிட்டு இங்கிட்டு இழுத்தோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ சைஸ் வந்து டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இழுத்திங்கன்னா இந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோவும் சேம் இதே மாதிரி தான். லேயர் அப்படின்னு கிளிக் பண்ணி மீடியா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. வீடியோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா வீடியோ ஆட் பண்ணிட்டீங்க இல்லை ஃபோட்டோவே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணும்போதும் சைடில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து சிசர் டூல் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ சென்டரில் ஒரு டூல் இருக்குது. அது என்ன அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்து ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம், இப்படி கீழேயும் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீடியோட ஸ்பேஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஆஃப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சைஸில். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன். இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல தான் வந்து உள்ளே வருது. ஸோ வரும்போது என்ன மாதிரி ஒரு அனிமேஷனில் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இதில் வந்து நிறைய அனிமேஷன் இருக்குது. இப்படி பாப் பண்ணி வருது, இப்படியெல்லாம் வருது. என்னோடய சில வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் வந்து சூப்பராக நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பாப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்படி எந்திரிச்சு வரும். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு இப்படி நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்குற யூடியூபர்ஸில் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஓவரால் அனிமேஷன் அப்படின்னு ரொம்ப இப்படி ஃப்ளிக் பண்ணுறது, பல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் டெக்ஸ்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு போடுவோம். அதே மாதிரி அவுட்ரோ வீடியோ போகும்போது எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறது. குரோமாக்கி அப்படின்றது க்ரீன் ஸ்க்ரீனு, அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். க்ரோப்பிங்னு வரும்போது உங்களுக்கு இதை வந்து எப்படி க்ரோப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இந்த ஃபுட்டேஜை வந்து க்ரோப் பண்ணணுமா, ஜூம் பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூசுவல் ஸ்பீடு, ரிவர்ஸு, ஆல்ஃபா ஒப்பாசிட்டி அப்படின்றது இந்த வீடியோவோட ஒப்பாசிட்டி வந்து செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வீடியோ கிளிக் பண்ணிட்டோம், மறுபடியும் இப்படி வந்தோம் அப்படின்னா இதில் வந்து கலர் ஃபில்டர்ஸ், அப்புறம் அதே மாதிரி தான் முதல்ல பார்த்த மாதிரி ரிவர்ப், வாய்ஸ் சேஞ்சு, பிளெண்டிங், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்குது. பிளெண்டிங் ஆப்ஷன் நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணுற மாதிரி தான். ஸ்க்ரீனு, சாஃப்ட் ஸ்க்ரீனு, ஹார்டு, லைட்டு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ஃபோட்டோ எடிட்டிங் தான் யூஸ் ஆகும். வீடியோவில் வந்து யூஸ் ஆகும், ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரேர் தான் யூஸ் ஆகுது. இப்போ ஏதாவது ஒரு பிஎன்ஜி இல்லை ஒரு டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா இதை கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி வந்து கைன் மாஸ்டரில் வந்து ஒரு கிளிப்பை வந்து கொண்டு வரது, கிளிப்பை எப்படி கட் பண்ணுறது, கலர் ஃபில்டர்ஸ் எப்படி கொடுக்காது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பீரோல் ஷாட்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆடியோ எடிட்டிங்கை பற்றி பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கைன் மாஸ்டரோட பழைய வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க.